வணக்கம் சார். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இது தஞ்சாவூரில் நாஞ்சிக்கோட்டை ரோடு சார். இது நாஞ்சிக்கோட்டை இபி காலனி பஸ் ஸ்டாப்லேருந்து அதிகபட்சம் கரெக்டாக ஒரு 600 மீட்டர் சார். கரெக்டாக மெயின் ரோடு. நீங்கள் இந்த லெஃப்ட் எடுத்தினால் உங்களுக்கு நாஞ்சிக்கோட்டை பைபாஸு, ரைட் எடுத்தினால் உங்களுக்கு இபி காலனி பஸ் ஸ்டாப் சார். இது மெயின் ரோடு. அதிகபட்சம் கரெக்டாக ஒரு 600 மீட்டர் சார். பார்க்க போகிறது ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் இது. ஆமாம், நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் போய் கட் பண்ணினால் புது பஸ் ஸ்டாண்டு அதிகபட்சம் வந்து ஒரு 4.25 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. ஃபுல்லாக எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். இந்த ரோடு போய் லாஸ்ட் லெஃப்ட் கட் பண்ணாலும் நீங்கள் அந்த இபி காலனி போய் ரோடு ஜாயிண்ட் ஆகும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரூட் ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் உங்களுக்கு. பார்க்க போகிறது ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட்டு. நாஞ்சிக்கோட்டை ரோடு இபி காலனி பஸ் ஸ்டாப்லேருந்து அதிகபட்சம் கரெக்டாக வந்து ஒரு 600 மீட்டர் சார் ப்ராப்பர்ட்டி. இது போய் ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி காலனி பஸ் ஸ்டாப்பு. நீங்கள் லெஃப்ட்டு வந்து கரெக்டாக வந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் நான் சைட்டுன்னு சொல்ல வரேன். அதேமாரி இது இந்த ரோட்டில் போய் திருப்பி அடுத்த ரைட் எடுத்தாலும் நீங்கள் இபி காலனி போய் அந்த ரோடு போய் ஜாயிண்ட் ஆகும் சார். நாஞ்சிக்கோட்டை ரோடு ஜாயிண்ட் ஆகும். பார்க்க போகிறது ஒரு வந்து ரெசிடென்ஷியல் பிளாட். இது பக்கத்தில் எல்லாமே வீடு தான் இருக்குது உங்களுக்கு. எல்லா இடம் வந்து காமாக இருக்கும். அந்த லேஅவுட் நேம் வந்து டீச்சர்ஸ் காலனி சார். இது ஆமாம், பார்க்க போகிறது வந்து ஏரியா வந்து லேஅவுட் நேம் வந்து டீச்சர்ஸ் காலனி. இது வந்து பஞ்சாயத்து ரோடு தான். அது நீங்கள் இந்த ரோடு போய் ரைட் எடுத்தாலும் போய் ஜாயிண்ட் ஆகும். அதேமாதிரி லாஸ்ட்டு போய் அந்த எந்த ரோடு போய் ஜாயிண்ட் ஆகும் உங்களுக்கு இபி காலனி ஜாயிண்ட் ஆகும். உங்களுக்கு பஸ் ஸ்டாப் ரோடு நாஞ்சிக்கோட்டை ரோடு ஜாயிண்ட் ஆகும். ப்ராப்பர்ட்டி இதுக்குள்ளே தான் சார் இருக்குது. எல்லாமே வந்து வீடு தான் உங்களுக்கு. இதில் போய் நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த இபி காலனி பஸ் ஸ்டாப்பே வந்துடும் உங்களுக்கு. ஜஸ்ட் இங்கேருந்து நடந்து வர தூரம் தான் உங்களுக்கு. மெயின் ரோட்லேருந்து அதிகபட்சம் 600 மீட்டர் தான் சார் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து 4.5 கிலோமீட்டர் தான் சார் வரும். இபி காலனி உள்ளே போனீங்கன்னா ரயில்வே ஜங்ஷன் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 4 கிலோமீட்டர் வரும். இதுதான் சார் ப்ராப்பர்ட்டி. ஃப்ரண்ட் எல்லாமே கல் இருக்குது உங்களுக்கு. 2 சைடு வந்து காம்பவுண்ட் இருக்குது சார். ஒரு சைடு ஏற்கனவே காம்பவுண்ட் இருக்குது, பேக் சைடு இருக்குது. அதுமாதிரி அந்த பக்கம் வந்து வெளியே இருக்குது. ஃப்ரண்ட்லேயே இந்த கல் மெஷர்மெண்ட் வச்சுருக்காங்க. மொத்தம் 60க்கு 80 சார் மெஷர்மெண்ட். இதுலேருந்து ஃபுல்லாக வந்து மெஷர்மெண்ட் வந்து 60க்கு 80. இது மொத்தமாக தான் சார் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து டோட்டல் ஃபுல்லாக மொத்தம் 4800 சதுரடி ஃபுல்லாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், சவுத் ஃபேஸிங் தெற்கு பார்த்த இடம் வந்து உங்களுக்கு 60. உங்களுக்கு வந்து லென்த்து வந்து 80 அடி சார். இந்த பக்கம் 80, இந்த பக்கம் 80, ஃப்ரண்ட் பேக் 60 சார். மொத்தம் 4800 சதுரடி இடம் வந்து சவுத் ஃபேஸிங் உங்களுக்கு. இதில் போய் நீங்கள் லெஃப்ட் எடுத்து அகைன் ரைட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நாஞ்சிக்கோட்டை ரோடு வந்துடும். அதேமாதிரி இந்த ரைட் எடுத்து போனாலும் நாஞ்சிக்கோட்டை ரோடு வந்துடும் சார் உங்களுக்கு. ரொம்ப நியரஸ்ட்டு தான். அதேமாதிரி விலார் பைபாஸும் உங்களுக்கு இங்கேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் சார் உங்களுக்கு. பக்கத்தில் எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் உங்களுக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வந்து உடனே வீடு கட்டி குடியேறதுக்கும் நல்ல ஒரு சூட்டபிளான பிளேஸு. நீங்கள் இந்த இபி காலனி பஸ் ஸ்டாப்லேருந்து அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 600 மீட்டர் சார் உங்களுக்கு. 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் ஜாஸ்தி வரும், அவ்வளோதான். இடம் வந்து சவுத் ஃபேஸிங்கு. நல்ல இடம் வந்து காமாக இருக்கும் ஏரியா. லேஅவுட்டு பேர் வந்து டீச்சர்ஸ் காலனி. நீங்கள் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும் சார். நம்ம தஞ்சாவூர் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து 4 கிலோமீட்டரு. புது பஸ் ஸ்டாண்டு நீங்கள் பைபாஸ் வந்தீங்கன்னா கரெக்டாக 7 கிலோமீட்டர். அதேமாதிரி நாஞ்சிக்கோட்டை பைபாஸ்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வரதுக்கு கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு. பைபாஸ்லேருந்து வந்தால் கரெக்டாக 1.5 கிலோமீட்டரு. நல்ல ஃப்ரண்டேஜ் சார் உங்களுக்கு வந்து 60க்கு 80 சார். இது மொத்தமாக தான் கொடுப்பாங்க சார், பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இடம் வந்து சவுத் ஃபேஸிங்கு, தெற்கு பார்த்த இடம் வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு தான் சார். இது நாஞ்சிக்கோட்டை பஞ்சாயத்து அப்ரூவ்டு. இது நாஞ்சிக்கோட்டை பஞ்சாயத்து லிமிட்டில் தான் வருது. நீங்கள் இந்த இபி காலனி பஸ் ஸ்டாப்லேருந்து அதிகபட்சம் வந்து 600 மீட்டர் சார் உங்களுக்கு. நீங்கள் டபுள் சைடு வந்து பேக்கில் காம்பவுண்ட் இருக்குது, இந்த சைடு உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இருக்குது, இந்த சைடு வந்து ஃபென்சிங் இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு இருக்குது அந்த கல் மெஷர்மெண்ட் இருக்காங்க. மொத்தம் 60க்கு 80 சார். பிளாட்டோட மெஷர்மெண்ட் வந்து 60 அடி, இது 80. மொத்தம் 4800 சதுரடி. அதேமாதிரி லைட் போஸ்ட்டும் நமக்கு வந்து அங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்குது சார் உங்களுக்கு. இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, லைட் போஸ்ட்டும் வந்து இதிலே இருக்குது உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி வந்து இந்த வாரத்திலே வந்துருச்சு உங்களுக்கு லைட் போஸ்ட்டு. ஆமாம், இந்த பாருங்கள், இந்த லைட் போஸ்ட் வந்து இந்த வாரத்திலே வந்துருச்சு பாருங்கள். அதில் கனெக்ஷனுக்கு நமக்கு ரொம்ப சூட்டபுளாக பாருங்கள், இங்கே இருக்குது. அதனால் சார் இது வந்து ஒரு ரேட்டு வந்து 2350 ரூபா சொன்னாங்க சார். ஆமாம், 2350 ரூபா சொல்லி ஃபைனலாக வந்து 2-3னா கொடுக்க ரெடியாக இருக்காங்க சார் அவங்க. ஆமாம், 2350 ரூபா சொன்னாங்க. 2300னா அவங்க வந்து கொடுக்க ரெடியாக இருக்காங்க. பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2300 சார் ஃபைனல் ரேட் அது.
ஆமாம், நீங்கள் ஈபி காலனி பஸ் ஸ்டாப்லேருந்து அதிகபட்சம் 600 மீட்ரு. உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 4லேருந்து 4.25 கிலோமீட்டர் வரும் சார். அந்த 4.25 கிலோமீட்டர் வரும். ஒரு சதுரடி வந்து 2350 ரூபா சொல்லி ஃபைனலாக 2300 ரூபா கொடுக்க ரெடியாக இருக்காங்க சார். அவங்க இடம் வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு தான். சவுத் ஃபேஸிங், தெற்கு பார்த்த இடம். உங்களுக்கு மெஷர்மெண்ட் அளவு வந்து 60க்கு 80 சார். 60க்கு 80. இது மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபைனல் ரேட் வந்து 2300 சார். இது 2300. ஒரு சதுரடைய விலை வந்து 2300. தேங்க்யூ சார். நன்றி சார்.